மகிழ்வாய் மறை குலமே, இறையருள் தேடி நதியென ஓடி இறைவனல் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. இருகரம் விரித்தே அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரே வாருங்கள். இருகரம் விரித்தே அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரே வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சூரங்களில் இன்னிசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சூரங்களில் இன்னிசை பாடி. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. நிறைவாழ்வு தேடிடும் மாந்தர்களே, நிலையான தெய்வம் இயேசுதானே. சுமைகளை சுமந்து வாடுவோரே, சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே. நிறைவாழ்வு தேடிடும் மாந்தர்களே, நிலையான தெய்வம் இயேசுதானே. சுமைகளை சுமந்து வாடுவோரே, சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தில் 3வது நாளில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய கருத்துக்களை அன்னை மரியாளுடைய கருத்தில் வைப்போம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே மறுதேர்வனை சேர்ந்திருக்கிற அருள் பணியாளர் அந்தராய் பக்தி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், சராபி இருந்த 1ஆம் ஆண்டு நினைவு இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணி சேவியர் கலை செல்வன் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்புக்குரியவர் அன்னை மரியாள். இறை இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அன்னையின் வணக்க மாதத்தின் 3ஆம் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அன்புக்குரியவர் அன்னை மரியாள். ஆம், ஆண்டவர் தாம் அன்பு செய்த அன்னை மரியாளிடம் கபிரியேல் வானதூதரை அனுப்பி, தூய ஆவியினால் உன்னத கடவுளின் மகன் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை அறிவிக்கின்றார். தமது இறை சித்தத்தை நிறைவேற்ற தமது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகில் பிறக்கச் செய்ய அவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். லட்சக்கணக்கான யூத பெண்கள் மத்தியில் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாள் ஆண்டவரின் அன்புக்குரியவர் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அன்பிலும் பண்பிலும் உயர்ந்த நீதிமானாகிய யோசேப்பை கணவராக கொடுத்து தம் அன்பை வெளிப்படுத்துகிறார். தனது சிலுவை மரணத்தின் போது
தனது அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுக்கும் அளவிற்கு அவர் அன்னை மரியாளை அன்பு செய்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, மே மாதம் என்றாலே நம் அன்னையின் வணக்க மாதம் என்பதுதான் நம் நினைவிற்கு வருகிறது. இந்நாட்களிலே நாம் அனைவரும் குடும்பமாக வந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு அன்னை மரியாள் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் எல்லோரும் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம் எல்லோரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். வீணனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவாம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து தம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவிற்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபிற்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆண்டவரின் அன்புக்குரியவர் அன்னை மரியா. இதை நீங்கள் எல்லோரும் நம்புகிறீர்களா? ஆண்டவரின் அன்புக்குரியவர் அன்னை மரியா. நீங்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமாம், அன்னை மரியாள் ஆண்டவரின் அன்புக்குரியவர் தான். நிச்சயமாக நாம் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் எப்படி ஆண்டவருடைய அன்புக்கு உரியவர் ஆனார்? எப்படி ஆனார்? அந்த நிலையை அவர் எப்படி பெற்றார்? ஆண்டவரின் அன்புக்குரியவர் என்கிற நிலையை அன்னை மரியாள் எப்படி பெற்றார்கள்? அதை எப்படி உரிமையாக்கி கொண்டார்கள்? அதை எப்படி சொந்தமாக்கி கொண்டார்கள்? யாரெல்லாம் அன்னை மரியாளை அன்பு செய்கிறீர்கள்? யாரெல்லாம் அன்னை மரியாளை அன்பு செய்கிறீர்கள்? நம்மை விட அன்னை மரியாவை யார் அதிகமாக அன்பு செய்தது? நம்ம எல்லாரையும் விட அன்னை மரியாளை யார் அதிகமாக அன்பு செய்தது? யாரு? தந்தை கடவுள் அன்னை மரியாளை நம்மை எல்லாம் விட அதிகமாக நேசித்தார். அவர் சீராட்டி வளர்த்த ஒரு குழந்தை, கருவிலேயே தன்னுடைய திட்டத்திற்காக தேர்ந்தெடுத்த ஒரு குழந்தை, ஒரு பெண்மணி, என்னுடைய பணிக்காக, என்னுடைய திட்டத்தை இந்த உலகிலே நிறைவேற்ற, நான் அன்பு செய்கிற மக்களை மீட்க, என்னுடைய மகனை இந்த உலகிற்கு நான் கொண்டு வர அன்னை மரியாள் என்கிற பெண்மணியை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த பெண்மணியை நான் மிக மிக அதிகமாக நேசிக்கிறேன். ஆகவே அன்னை மரியாளை அவர் குழந்தையாக இருக்கிற பொழுதே ஆண்டவர் தெரிந்தெடுத்து அன்பு செய்கிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? அன்னை மரியாளை எந்தவித தீமையும் எந்தவித பாவமும் அண்டாமல் தூய்மையான, புனிதமான, பரிசுத்தமான ஒரு பெண்மணியாக அன்னை மரியாளை கடவுள் பராமரித்து பாதுகாத்து அவரை வளர்த்தெடுக்கிறார். ரொம்ப ரொம்ப அன்னை மரியாளை ஆண்டவர் அன்பு செய்கிறார். அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்களா? ஆண்டவருக்கு போட்டியாக அவரை அதிகமாக அன்பு செய்கிறார்கள். ஆண்டவர்
அன்னை மரியாளை எவ்வளவு அன்பு செய்தாரோ அதைவிட அதிகமாக அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்கிறார், கடவுளை மிக மிக நேசிக்கிறார். இந்த ஒரு உறவு பரிமாற்றத்தில் ஆண்டவருக்கு சொந்தமான பெண்மணியாக இருக்கிறார், ஆண்டவரால் அதிகம் நேசிக்கப்படுகிற ஒரு பெண்மணியாக இருக்கிறார், ஆண்டவருடைய அன்புக்கு உரிய பெண்மணியாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னை மரியாள் இடத்துல வானதூதரை அனுப்பி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கடவுள் என் கூட இருக்கிறார். கடவுள் உன் கூட இருக்கிறாருமா? ரொம்ப நல்லா தெரியாது, எனக்கு தெரியும். என்னுடைய கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். வானதூதர் சொல்லிட்டார். அடுத்ததாக, மரியா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக இந்த உலகிற்கு ஒரு மீட்பரை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை அன்பு செய்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அல்லவா? நீங்கள் ஆண்டவருடைய அன்புக்கு உரியவர் அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரின் அன்புக்கு உரியவர் என்றால் ஆண்டவருக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு நாளும் உங்களை புனிதமாய், தூய்மையாய், பரிசுத்தமாய் வளர்த்தெடுத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஏன் என்கிட்ட வரீங்க? நான் என்ன பண்றது? நான் கண்ணி ஆயிடுச்சு. அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு மீண்டுமாக யோசித்து என்ன சொல்லுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். உம்முடைய கடவுளின் திருவுளப்படியே எனக்கு நிகழட்டும், கடவுளின் திருவுளப்படியே எனக்கு நிகழட்டும். ஏன்? அவர் என்னுடைய கடவுள், என்னை அன்பு செய்கிறார், என்னை மிக மிக நேசிக்கிறார். அவரை விட நான் அவரை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். ஆகவே எனக்கு தயக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மேல் நான் முழுமையாய் என்னுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு ஆண்டவருடைய திட்டத்திற்காய் நான் ஆமேன் என்று சொல்லுகிறேன் என்று, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆமேன், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக ஆண்டவருடைய திட்டத்துக்கு கையளித்து விடுகிறார்கள். ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அதே போல இவருடைய அன்பு அப்படி என்றால், ஆண்டவரே உம்முடைய திட்டப்படி என்னை நிகழட்டும். ஏன்? நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், நான் ஆண்டவருக்கு அன்புக்குரியவளாய் இருக்கிறேன், நான் இன்னும் ஆண்டவருடைய அன்புக்குரியவளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற அந்த திட்டத்தை என் வழியாய் இந்த பூமியில நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு காலம் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆம் என்று ஆண்டவருக்கு அன்புக்கு உரியவளாய் தன்னுடைய பதிலை ஆண்டவருக்கு சொல்லுகிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய ஆம் என்று சொன்ன அந்த பதில் ஏதோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அல்ல, சந்தோஷமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதிகம் கஷ்டம் இருக்கிறது. அதில் அவர் சொல்ல அந்த ஆமேன் என்கிற வார்த்தையில அதிகமான கஷ்டம் இருக்கிறது, அதிகமான அவமானம் இருக்கிறது, அதிகமான துன்பம் இருக்கிறது, அதிகமான இயேசு பேசிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம், கொண்டாட. ஆனால் அதில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவரின் அன்புக்குரியவள் என்பதை நிரூபிக்க ஆமேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஆண்டவரை எப்படி அன்பு செய்கிறோம்? நாம் எல்லாம் கடவுளை எப்படி அன்பு செய்கிறோம்? நாம் எல்லாம் அன்னை மரியாளை எப்படி அன்பு செய்கிறோம்? எப்படி அன்பு செய்கிறோம்? ஜெபமாலை சொல்றோமா? ஜெபமாலை சொல்றேன், நான் அன்னை மரியாளை அன்பு செய்கிறேன், திருப்பலிக்கு நான் தவறாமல் வருகிறேன், ஆண்டவரை அன்பு செய்கிறேன், கோவிலுக்கு தவறாமல் நான் வந்து விடுவேன், என்னுடைய பக்தி அதிகமான பக்தி, நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், அன்னை மரியாளை அன்பு செய்கிறேன். அன்னை மரியாளுக்கு திருவிழா வந்து விட்டால் உடனடியாக நான் 5 புடவைகளை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுவேன். அன்னை மரியாளை ரொம்ப அன்பு செய்கிறேன், ஆண்டவரை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன். அன்பிற்கு நீ சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்கு காட்டுகிற அன்பு எல்லாம் இது போல சில பக்தியின் அடையாளங்கள் வழியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை கேட்டால் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தார்கள்? துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த துன்பத்தின் வழியாக, அவமானத்தின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று இந்த உலகிற்கு, ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தன்னை ஆண்டவரின் அன்புக்குரியவளாக நம் எல்லோருக்கும் அன்னை மரியாள் நிரூபித்திருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், பாருங்கள், என்னுடைய பக்தைகளை, என்னை அன்பு செய்கிறவர்களை, என் மீது தீராத பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை, என் மீது தீராத பக்தி வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை, எனக்காய் அன்றாடம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறவர்களை, எனக்காக நீங்கள் அன்றாடம் தேர் சுற்றி ஜெபிக்கிறவர்களை, எனக்காக நீங்கள் அதிகமாய் புடவைகளை கொடுத்து ஜெபிக்கிறவர்களை, எனக்காக அதிகமாய் மெழுகுத்திரிகளை ஏற்று ஜெபிக்கிற என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னை நேசிக்கிறவர்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆண்டவருடைய அன்புக்குரியவள், நான் ஆண்டவருடைய அன்புக்குரியவள். ஆனால் நான் என்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினேன்? ஆண்டவர் மீது இருக்கிற தீராத அன்பை எப்படி வெளிப்படுத்தினேன்? ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்லி அந்த ஆமேன் என்கிற வார்த்தையில் அடங்கி இருக்கிற அத்தனை துன்பங்களையும், கஷ்டங்களையும், அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்குரியவளாய், ஆண்டவருடைய அன்புக்குரியவளாய் நான் என்னை கடவுளுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இதுதான் நீங்கள் பார்க்கிற, நாம் பார்க்க வேண்டிய அன்னை மரியாள் யார? இவர்கள்தான். நாம் பார்க்க வேண்டிய அன்னை மரியாள் யார்? இவர்கள்தான். நாம் பார்க்க வேண்டிய அன்னை மரியாள் இவர்கள். தோரணை ஜோடித்து, மின் விளக்குகள் வேற்றி, புடவைகள் கட்டி மினுமினுக்கிற அன்னை மரியாள் நம்முடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. ஆனால் அன்னை மரியாள் உண்மையாகவே இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வழியாக தன்னை ஆண்டவருக்கு உரியவராய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம் அன்னை மரியாள் ஆண்டவரின் அன்புக்குரியவள். அப்ப நான் இங்கு இருக்கிற நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு அன்புக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்றால் அன்னை மரியாள் காட்டியிருக்கிற அந்த பக்தி முயற்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பக்தி முயற்சி அது? ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆமென் என்று சொன்ன பக்தி, துன்பங்களை ஏற்றுக்கொண்ட பக்தி, அவமானங்களை ஏற்றுக்கொண்ட பக்தி, ஆண்டவருக்காய் அத்துணையும் நான் ஏற்றுக்கொள்வேன், தாங்கிக் கொள்வேன், தொடர்ந்து ஆண்டவரை நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன் என்கிற ஒரு பக்தி தான் அன்னை மரியாளை ஆண்டவருக்கு, ஆண்டவரின் அன்புக்குரியவளாக மாற்றியது. இன்று நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன? அன்னை மரியாளின் வழியாக நாம் சொல்லுகிறோம், ஆம், அன்னை மரியாள் ஆண்டவரின் அன்புக்குரியவள். அப்படி என்றால் அன்னை மரியாள் என்னுடைய தாய், அன்னை மரியாள் எனக்கு சொந்தமானவள், அன்னை மரியாளை நான் நேசிக்கிறேன், நான் அன்னை மரியாளுடைய பிள்ளை, எனக்கு அன்னை மரியாளை மிகவும் பிடிக்கும், நான் ரொம்ப ரொம்ப அவங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற அவரை நேசிப்பவர்களாய், அவருடைய பக்தர்களாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்று ஒருவேளை அன்னை மரியாள் கொடுக்கிற அழைப்பு என்னவாக இருக்கும்? என்னை போல நீங்களும் கடவுளின் அன்புக்கு உரியவர்களாக இருங்கள், என்னை போல நீங்களும் கடவுளின் அன்புக்குரியவர்களாக வாழுங்கள். ஆம், எப்படி? இந்த மீட்பு திட்டத்திற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு, கடவுளுடைய இந்த உலகில் கடவுளுக்கான செயல்பாடுகளிலே நான் எப்படி என்னை வெளிப்படுத்த முடியும், என்னை எப்படி இணைத்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றையும் நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு குறைந்து விடாமல் அன்னை மரியாளை போல நானும், என்னையும் ஆண்டவர் அவருடைய
மீட்பு திட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னையும் ஆண்டவர் அவருடைய மீட்பு திட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு யார் அதில் முன்னோடி? என்னுடைய தாய், நான் நேசிக்கிற அன்னை மரியாள் தான் எனக்கு அதில் உதாரணமாக இருக்கிறார்கள். நானும் இந்த பக்தி முயற்சியெல்லாம் தாண்டி என்னுடைய பக்தி முயற்சி இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிற பக்தியாக, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுக்கிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்தியாக, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்கிற பக்தியாக என்னுடைய பக்தியை நான் மாற்றி, இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இறைவன் எனக்கு இந்த உலகத்தில் அவருடைய திட்டத்திற்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒரு கருவியாக இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று நாம் உணர்கிற பொழுது நாமும் அன்னை மரியாளை போல ஆண்டவரின் அன்புக்கு உரியவர்களாக இருப்போம். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாளுக்கு நவநாள் எடுத்து ஜெபிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் இந்த ஒரு சிறந்த கருத்துக்காக அன்னை மரியாள் எடுத்து ஜெபிப்போம். அன்பு தாயே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்னையே, உம்மை போல நாங்களும் ஆண்டவரின் அன்புக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் உம்மை போல ஆண்டவரின் அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் வெளிப்படுத்துகிற இந்த பக்தியெல்லாம் தாண்டி உண்மையாக எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கிற அந்த ஒரு பக்தி, உங்களைப் போல அந்த பக்தி எங்களுக்கு தாரும். நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக என்னுடைய பக்தியின் வழியாக ஆண்டவரை அன்பு செய்கிற அந்த ஒரு துணிச்சலை எங்களுக்கு தாரும். ஒருவேளை எங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுகிற பொழுது கூட அதை கூட உமக்காக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுத்து உம்மை போல ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரின் அன்புக்கு உரியவளாக இருக்கிற, அதுபோல வாழக்கூடிய அந்த வழியை எங்களுக்கும் காட்டும் என்று அன்னை மரியாளத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அன்னையினுடைய பக்தர்களாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அன்புக்குரியவர்களாக மாற முடியும், வாழ முடியும். யாருடைய துணை கொண்டு? அன்னை மரியாளுடைய துணை கொண்டு. யாருடைய வழிகாட்டுதல் வழியாக? அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதல் வழியாக. யாரை பின்பற்றி? அன்னை மரியாவை பின்பற்றி நாமும் அன்னையினுடைய பக்தர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அன்புக்கு உரியவர்களாக வாழ முடியும். அதற்கான வரத்தை வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி அன்னை மரியாளின் வழியாக நாம் நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் திருத்தந்தையின் ஆன்மீக வாழ்வு வளம் பெறவும் அருள்நிலையினர் பொதுநிலையினர் என்ற வேறுபாடுகளை களைந்து உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு தொடர்ந்து திரு அவையில் பயணித்திட தேவையான அருளை பொழியுமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனமாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, இறை அழைத்தலின் மேன்மையை அனைத்து மாந்தரும் உணர்ந்து சுயநலம் கருதாமல் குருத்துவத்தின் மேன்மையை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி திருச்சபைக்கு பணி செய்திட தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம்மிறைவா, மீண்டும் உலகை வாட்டி வதைக்கும் இந்த தொற்று நோயிலிருந்து உலக மக்களை காப்பாற்றும் இழந்த வாழ்வை மீண்டும் பெற்று வளமையோடும் புதுப்பொலிவோடும் உமது சாட்சிகளாக வலம் வர தேவையான அருளை பொழியுமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்க்கெல்லாம் அரசரான எம்மிறைவா, உலக நாடுகளில் நிலவும் அரசியல் பொருளாதார சீர்கேடுகள், ஆட்சியாளர்களின் தவறான வழிநடத்துதல் இவற்றிலிருந்து வேறுபட்டு
புதிய சிந்தனைகளும் தூய ஆவியின் வழிநடத்தலும் நல்ல தலைவர்களை உருவாக்கி தந்திட வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, எம் இளையோர் தங்கள் எதிர்காலத்தை தேர்வு செய்து கொள்ள நல்ல வழிகாட்டிகளின் துணையோடு தங்களுக்கான பாடத்திட்டங்களை ஏற்று சிறந்த கல்வி நிலையங்களில் இடம்பெற்று சிறப்பாக வெற்றி பெற தேவையான ஞானத்தையும் நுண்மதியையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவனுக்காக மௌனமாக செபிப்போம். பேரன்பும் பேரிரக்கமும் கொண்ட எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு மகளும் எங்களுடைய அன்பு தாயுமாகிய அன்னை மரியாளுக்கு நவநாள் எடுத்து செபிக்கிற இந்த வேளையில் நாங்கள் எல்லோரும் இந்த தெய்வீக திருப்பலியில் ஒரே குடும்பமாக இணைந்து ஒரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற எங்கள் வேண்டுதல்களையெல்லாம் என்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடன் நீ கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, எனது தெய்வ திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்பதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலெழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாள் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மண் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்க பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிடலும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவரே சருளகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சம்மரி இவரே. சம்மரியின் திருவிருந்திலே பங்கெடுக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்திடும் தீமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் தீமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. நெஞ்சில்
வணக்க மாதத்தின் 3வது நாள் வழிபாட்டில் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்றிருக்கிறோம். இந்த நாளின் சிந்தனையாக ஆண்டவரின் அன்புக்குரியவர் அன்னை மரியாள் என்ற சிந்தனை எடுத்து எவ்வாறெல்லாம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய அன்புக்குரியவர் என்பதை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்? பாவம் இல்லாமல் மாசு மறுவுரை இல்லாமல் அவரை தேர்ந்தெடுத்ததே ஆண்டவருடைய அன்புக்குரியவள் என்பதனுடைய அடையாளம் என்பதையும், ஆண்டவருடைய அன்புக்குரியவளாக அன்னை மரியாள் எப்படி வாழ்ந்தாள், தான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்பதை எவ்வித வடிவங்களில் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினாள். மிக குறிப்பாக உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதனால் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதன் வழியாகவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பதை அன்னை மரியாள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினாள். அதேபோல இன்று நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் நாம் ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்கிற போது நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம், ஆண்டவருடைய அன்புக்குரியவர்களாக மாறுகிறோம் என்ற செய்திகளை தந்து இந்த திருப்பணி வழியாக இறை ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர் வின்சென்ட் அம்மையப்பன் நல்லூர் என்கின்ற ஒரு கிராமப்புற பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இப்போது 2022ஆம் ஆண்டு தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் 10 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார். இவருடைய பணி வாழ்வுடைய முதல் ஆண்டு தச்சூர் என்கின்ற பங்கிலே உதவி பங்கு தந்தையாகவும், 2ஆம் ஆண்டு தாமஸ் மவுண்ட் பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாகவும், 3வது அச்சிறப்பாக்கம் திருத்தலத்திலே 3ஆம் ஆண்டு உதவி அதிபராகவும் இருந்து பணியாற்றினார். அதன் பின்பாக தன்னுடைய முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றது உரகடும். இந்த உரகடம் அல்ல, செங்கல்பட்டு திருக்கடைக்குன்றம் அருகாமையில் இருக்கக்கூடிய உரகடத்திலே திருதை ஆண்டவர் ஆலயத்திலே ஒரு 3 ஆண்டுகள் பணி செய்தார். அதன் பின்பாக இப்போது அம்மையப்பன் நல்லூர் பங்கிலே பங்கு தந்தையாக 3 ஆண்டுகள் பணி செய்து நிறைவு செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த அம்மையப்பன் நல்லூர் நான் முன்பாக பணியாற்றிய மானாமதி கண்டிகையினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த பங்காக இருக்கக்கூடிய இவருடைய பங்கை கடந்து தான் அந்த பங்குக்கு செல்ல வேண்டும். மிக சிறிய பங்கு, 2-3 கிளை பங்குகள் இருக்கின்றன. மிக ஏழை எளிய மக்கள் வாழ்கிற ஒரு குட்டி சின்ன பங்கு. அங்கே ஒரு சிறிய பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டு அவருடைய தாளராக பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதிகமாக நான் ஃபாதர் வின்சென்டோடு பழகியது இல்லை, ரொம்ப ஜூனியராக இருப்பதனால். ஆனால் நான் பார்க்கிற விதமெல்லாம் பார்த்த போதெல்லாம் ஒரு துடிப்பு மிக்க, தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, தன்னுடைய பங்கிலே ஏதாவது முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற, பங்கு பணியிலே ஆர்வம் காட்டக்கூடிய, ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இளம் குரு என்பது நான் அவரை பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம். தொடர்ந்து அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறக்க, உடல் உள்ள சுபத்துடன் வாழ அவரை பங்கு மக்கள் ஆகிய அனைவருடைய சார்பாக வாழ்த்துகிறோம். இன்று நம்முடைய அழைத்தலை ஏற்று ரொம்ப தொலைவு, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு பங்கு அங்கிருந்து வருகை புரிந்திருக்கிறார். எனவே நம்முடைய அனைவருடைய சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிற விதமாக இன்றைய வழிபாடுகளை நடத்துகிற லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த திருவாளர் டைட்டஸ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து திருமதி இமாக்குலேட் அவர்கள் பரிசினை தந்து மகிழ்விக்கிறார்கள்.
வணக்க மாதத்தினுடைய 3வது நாளை அன்னையினுடைய திருத்தேர் ஜோடனை செய்து பீடத்து பூக்களை எல்லாம் அலங்கரித்து இன்றைய ஜெபமாலை வழிநடத்தி திருப்பலியை சிறப்பித்து தந்திருக்கிறவர்கள் லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த இறை மக்கள். அன்பியத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் அவரை வழி நடத்துகிற பங்கு பேரவை உறுப்பினருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் வணக்க மாதத்தினுடைய 4ஆம் நாள் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித முடியப்ப அன்பியும். நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆபத்து வேளையில் அருகே இருப்பவர் அன்னை மரியாள். ஆபத்து வேளையில் அருகே இருப்பவர் அன்னை மரியாள் என்ற சிந்தனையோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருட்தந்தை அன்பு அவர்கள் பன்ரோட்டி பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாளைய தினத்தை சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு அன்பியமும் மிக அற்புதமாக ஈடுபாடோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இனி வரக்கூடிய அன்பியங்களும் தொடர்ந்து இறை மக்களை ஊக்குவித்து இந்த வழிபாடுகளில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்லிவிடுகிறேன். இரண்டாவதாக, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தந்தை அவர்களுக்கு நன்றி. தந்தை அவர்களை பற்றி ஒரே ஒரு விஷயம், நான் உரகடத்தில் இருக்கும்போதும் சரி, இந்த பங்கில் இருந்து கொண்டிருக்கும் போதும் சரி, தந்தை அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கிற பொழுது இதுவரைக்கும் அவர் இல்லை என்று சொன்னதே கிடையாது. அது மக்களுக்கு கிறிஸ்மஸ் அப்போ புடவை கொடுப்பதாக இருக்கட்டும், வேறு எந்த உதவியாக இருக்கட்டும், உடனடியாக வாங்க ஃபாதர் நான் செய்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் வழியே இதுவரைக்கும் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆகவே எனக்கு பர்சனலாக நிறைய மக்களுக்கு உதவி செய்வதற்கு தந்தையவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த குணம் அவரிடத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குணம். இரண்டாவதாக, நானும் தந்தை ரொம்ப சீனியர், அவர் கூட பழகினதில்லை. ஆனால் அவருடைய மறையுரைகள் 2-3 வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அச்சரப்பகத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல அவருடைய மறையுரையை கேட்பது. ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு சூப்பராக வைப்பார் மறையுரை. கேட்டுக்கினே இருக்கலாம் மாதிரி இருக்கும். விவிலியம் மற்றது எல்லாவற்றையும் கொண்டு அழகாக மறையுரை வைப்பார். அதை தயாரித்து தெளிவாக மறையுரை வைக்கிறார். அந்த மறையுரை எனக்கு அவரிடத்தில் ரொம்பவும் பிடிக்கும். ஆகவே இந்த வேலையில் அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் நோட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாடும் நாங்கள் சாவுக்குறி எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. முதல்வரின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம்,
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.